ஸோ நம்ம கிளையண்ட்டுக்கு பண்ணி கொடுத்த ஒரு சில ஏஐ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க, அதுவும் பர்டிகுலராக நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாரீஸ் பார்க்கலாம். சாரீஸோட டிசைனை ஒரு தனி ஃபோட்டோ எடுத்துக்கணும். அண்ட் பல்லுவை ஒரு தனி ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ளவுஸை ஒரு தனி ஃபோட்டோவாக எடுத்துக்கோங்க. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்ட அந்த சாரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்துட்டேன். ஸோ இந்த சாரீஸை நம்ம இப்போ ஜெமினியில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ணி வச்ச இந்த ப்ராம்ப்ட், இப்போ நீங்கள் ப்ராம்ப்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு மாடல் ஜென்ரேட் ஆயிரும். சோசியல் மீடியாக்கோ இல்லை இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு கிளைண்ட்டுக்கு, அவங்க ஒரு மென் ஷாப் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பண்ண ஒர்க் எங்கே பார்க்கலாம். எந்த இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோமோ அதுக்கான ஃபோட்டோஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் டிசைன் வரணும். ப்ராம்ப்ட் டிசைன் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட இப்போ ஃபோட்டோஸும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஜெமினியில் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம டிசைன் பண்ண இந்த ப்ராம்ப்டை இப்போ இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியான இமேஜ் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி இந்த இமேஜை நீங்கள் உங்கள் சோசியல் மீடியாக்கோ இல்லை இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் டிஎஸ்எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்டை டிஎம் பண்ணுறேன்.